எனக்கு கல்யாணம் ஆகி 5 இயர்ஸ் ஆக போகுதுங்க. ஆனால் இன்னும் பேபி இல்லை. ரீசன் என்ன தெரியுமா? எனக்கு பிசிஓஎஸ் இருக்குது. ஸோ பிசிஓஎஸ் எல்லா சிம்டம்ஸும் எனக்கும் இருக்குது. எல்லாரும் சொல்லுவாங்க மெடிசன் போட்டால் பீரியட்ஸ் வருது அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு மெடிசன் போட்டால் கூட பீரியட்ஸ் ஆகாது. ஈவன் இயர்லி 2 ஆர் 3 டைம்ஸ் தான் வந்து பீரியட்ஸ் ஆகும். ரேண்டமாக அது ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. சம்டைம்ஸ் பீரியட்ஸே ஆகாமல் போயிட்டுருக்கும். ஸோ இந்த டயட்டை நான் ஃபாலோ பண்ணி என்னோடய பீரியட்ஸ் எப்படி ரெகுலரைஸ் பண்ணுறேன் அப்படின்றதையும், நான் எப்படி எவ்வளோ நாளில் இந்த டயட் மூலமாக ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிறேன் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஸோ இது என்னோடய ஜேர்னியில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும். என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இது ஒரு அக்கௌண்டபிலிட்டிக்காக தான் நான் இந்த வீடியோஸ் போட ஆரம்பிக்கிறேன். ஏன்னா என்னால் ஒழுங்காக ஃபாலோ பண்ண முடியல. நான் நிறையா வாட்டி ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகிட்டேன் 4 இயர்ஸில். ஸோ என்னோடய 5th இயர் கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளே நான் கன்சீவ் ஆகணும் அப்படின்ற ஒரு எய்மோட, ஒரு கோலோட நான் இந்த டயட்டை ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்களும் ஃபர்டிலிட்டிக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா என் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்ந்து இந்த டயட் வைப்போம். மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க.